ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி தெரிஞ்சக்கூடிய விஷயம், ஒரு கோவிட்-19 ஒரு டிசீஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, அது வந்து எப்படி இருந்ததுன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி அதாவது குரோனிக் வேஸ்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட்-19 மாதிரி இருக்கக்கூடிய அதாவது அதன் மாதிரியே சிம்டமாக இருக்கக்கூடிய இந்த வைரஸ் ஆனது யூஎஸில் இருக்கக்கூடிய அதாவது மூஸ், டீர், அதாவது அந்த வைல்ட் அனிமல் மான்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிசீஸ் வந்து பரவுறதை வந்து இப்போ தீவிரமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட அதாவது ஒரு 1 வீக் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1960 அந்த காலகட்டத்தில் வந்து இந்த டிசீஸ் வந்து பரவிட்டு இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து வைல்ட் அனிமலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான டிசீஸ் வந்து பரவுறதை வந்து கண்டுபிடிச்சி அப்பயே வந்து அது 1960 1990 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து அது இருந்து அப்போ அது வந்து ஒரு மறைக்கப்பட்ட, அதாவது அழிஞ்சு போகப்பட்ட ஒரு டிசீஸாக வந்து இது இருந்திருக்கு. இப்போ மறுபடியும் இப்போ கப்பல் ஆஃப் டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து நிறைய மான்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல, அதாவது குறிப்பாக வைல்ட் அனிமல் இருக்கிற இடத்துல வந்து இந்த டிசீஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அதாவது மான்கள் வந்து இனப்பெருக்க காலத்தில் இருக்கும்போது இது வந்து உருவாகுது. இந்த டிசீஸ் வந்து உருவாகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட ஆர்கன்ஸை வந்து பாதிக்கும், அதுக்கப்புறமா பிரெயினை பாதிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து பாதிச்சுட்டு இருக்குது மான்களுக்கிடையே. இது வந்து மான்கள்லேருந்து மற்ற விலங்குகளுக்கு வந்து ஈஸியாக பரவக்கூடிய வகையிலையும் வந்து இப்போ ஒரு மான்க்கு வந்தால் எல்லாத்துக்குமே வர மாதிரியான விஷயங்களையும் வந்து இது நிறையா பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது மங்கீஸ்க்கு கூட இதிலிருந்து பரவலாம், இதிலிருந்து மற்ற விலங்குகள் கூட பரவுற மாதிரி நிறையா வெறும் அனிமல்ஸ் மட்டும் சொல்ல முடியாது. இதை வந்து ஹியூமன்ஸையும் வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து இது ஏற்படுத்தியிருக்கு. அது இல்லாமல் அங்கே அந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான அரிதான இது வரைக்கும் பழைய காலத்தில் அழிஞ்சு போகப்பட்ட இந்த டிசீஸ் ஆனது இப்போ மறுபடியும் மான்கள் மத்தியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் ஒரு வியப்பாக பார்க்குறாங்கன்னு வந்து நம்மளால சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹியூமனை நெருங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் மிக சீக்கிரமாக வந்து ஹியூமனை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அதுக்கு எந்த அளவுக்கு மான்களை வந்து எந்த அளவுக்கு இந்த டிசீஸ் அஃபெக்ட் பண்ணுதோ அதை விட ஹியூமனை பல மடங்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, அழிஞ்சு போனப்பட்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க மிகவும் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோவிட்-19 வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட்-19 ஒரு வியாதி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சிம்டம்ஸும் வந்து பரவிட்டு இருக்கு. சிம்டம்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளும் வந்து ஒரு உறுப்புகளை வந்து இது பண்ணி அழிச்சு அது மூலமாக டோட்டலாகவே வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அழிக்கப்பட்டுரும். ஸோ இந்த மாதிரியான உயிரிழக்கக்கூடிய வகையில் வந்து இது மிகப்பெரிய ஒரு கொடிய நோயாக வந்து மான்கள் மத்தியில் வந்து பரவுது. அது மட்டும் இல்லை, இது பரவக்கூடிய இந்த ஒரு டிசீஸ் ஆனது, இந்த குரோனிக் வேஸ்டட் டிசீஸ் ஆனது மங்கீஸும் வந்து ஜெனட்டிக்காக வந்து ஹியூமன் மாதிரி தான். ஸோ அதுக்கும் வந்து ஸ்பீடாக பரவுகிறது. ஆனால் மனிதர்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக பரவினாலும் அதிகமாக பரவுகிறது. இதனுடைய முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, அதிகமாக வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இது வந்து ரொம்ப வேகமாக பரவக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து பழைய காலத்தில் தோன்றி அதுக்கு முன்னாடியே வந்து இந்த நோயானது அழிக்கப்பட்டிருக்கு, அதாவது காணாமல் போகப்பட்டிருக்கு. பழைய காலத்துலேருந்து இப்போ மறுபடியும் இது பண்ணனால இதுக்கு வந்து இன்னும் வந்து அவங்க மெடிசன் கூட கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு சொல்கிறாங்க. இது முற்றிலுமே வந்து மான்கள் மத்தியிலையும் மற்ற வைல்ட் அனிமல் மத்தியில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹண்ட் பண்ணுறவங்க, அதாவது வேட்டைக்கு போகிறவங்க, அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சில பகுதியில் வந்து இப்போ யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டுபிடிக்கப்பட்டது யூஎஸில் இருக்க 31 ஸ்டேட்லையுமே வந்து இது ஒரு சீசன் டைம் மாதிரி அது பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வேட்டைக்கு போகிறவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது பண்ணணும், இந்த மாதிரி கை க்ளவுஸ்லாம் போட்டுக்கணும், அந்த மாதிரி சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதன் பிரகாரம் தான் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெசல்ஸ்லாம், அதாவது பாத்திரத்தெல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான இறைச்சிகள்லாம் வந்து பாத்திரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக என்னென்னா, இது வந்து மனிதர்களுக்கும் சீக்கிரம் பரவும். அது மட்டும் இல்லாமல் மனிதருக்கு பரவலுக்கு இல்லாமல் என்னென்ன
அதாவது அதோட ஆர்கன்ஸ்லாம் எப்படிலாம் அது இனப்பெருக்க காலத்திலேருந்து அதுக்கப்புறம் மூளைக்கு போகிற வரைக்கும், அதாவது இனப்பெருக்க காலத்தில் அந்த நோய் உருவாகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயினை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் ஹியூமன்ஸையும் வந்து இது அஃபெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இதுக்கு வந்து இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மருந்து கண்டுபிடிக்கப்படாத இந்த டிசீஸ் வந்து கோவிட் எப்படிலாம் உருவாகும், அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அது மாதிரி மனிதர்களுக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கும் வந்து எச்சரிக்கப்படுது. ரொம்பவுமே வந்து காஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவங்க யூஎஸ் பீப்புள்ஸ்க்கு மத்தியில் குறிப்பாக அந்த ஹண்டர்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கோவிட்-19 மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய இது ஒரு மிகப்பெரிய டிசீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த மாதிரியான டிசீஸ் வந்து வைல்ட் அனிமல்களுக்கு வந்து, அதாவது 1960 ஆரம்பித்து 80ஸ்லேயே வந்து இது அழிஞ்சு போன இந்த டிசீஸை வந்து மறுபடியும் வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது மட்டும் இல்லாமல் இது ஒரு கொடிய நோய் அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் வந்து சயின்டிஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதை வந்து அவங்கள பாராட்டத்தக்க வகையில் தான் இருந்திருக்கு, அவங்கள பாராட்டத்தக்க வகையில் தான் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அருள் பெஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அகைன் வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.